இந்த மாதம் 18 வந்து பங்குனி உத்திரம். அன்றைக்கி வந்து சில பேர் ஹோலியும் கொண்டாடுவார். ஸோ பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது வந்து எல்லா பெருமாளுக்கும் விசேஷம். முருகன், சிவன், ரங்கநாதர் எல்லாருக்கும் விசேஷம். அதனால் இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறோம்னா, ரங்கநாதர் ஆண்டாளுக்கு அக்காரவடிசல், முருகனுக்கு வந்து கந்தரப்பம், ஹோலி பண்டிகைக்கு வந்து தண்டாய். இது நார்த் இந்தியாவில் பண்ணுற ரெசிபி. ஸோ இது 3 பண்ண போகிறோம் இல்லையா? ஒன்றொன்னா டீட்டெயிலாக பார்க்கலாமா? முதல்ல வந்து கந்தரப்பம் பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன தேவையான சாமான்னா, 1 கப் பச்சரிசி, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1 வாழைப்பழம், 3 ஏலக்காய். எவ்வளோ அரிசி எடுத்துக்கணுமோ அந்த அளவுக்கு நாட்டு சர்க்கரை வந்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். நாட்டு சர்க்கரையும் எடுத்துக்கலாம். இதுதான் தேவையான சாமான். நாட்டு சர்க்கரை ஏற்கனவே பொடியாக இருக்கும். நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெள்ளத்தை பொடி பண்ணி வச்சுக்கணும். அரிசியும் வெல்லமும் ஒரே அளவு. 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் வந்து வெந்தயம், 1 வாழைப்பழம், 3 ஏலக்காய். நல்லா ஊற வச்சு ஒரு 2-3 ஹவர்ஸ் ஊற வைக்கணும். ஊற வச்சுக்கணும். நல்லா களைஞ்சிட்டு நல்லா நைஸாக ஃபஸ்ட்டு அரைக்கணும். அரைச்சிக்கிறேன். ஓகே, இப்போ அரைச்சின்னு வந்துடலாமா? ஊற வச்சது மட்டும் ஏலக்காயோடு சேர்த்து ஃபஸ்ட்டு நைஸாக அரைச்சிக்கிறேன். ஓகே, நைஸாக அரைச்சின்ட்டு இந்த வெள்ளைப்பொடியும் போட்டு அரைச்சிக்கிறேன். திருப்பி அரைச்சிக்கணும். நைஸாக அரைச்சினாச்சு. நல்லா அரைச்சினாச்சு இல்லையா? சரி, இதில் வந்து என்ன இருக்குது? பச்சரிசி, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், வாழைப்பழம், ஏலக்காய். கரெக்டா? கரெக்டு. இந்த பணியாரத்துக்கு போன்ற மாதிரி அரைச்சினாச்சு. இப்போ பணியாரமே பண்ணால் நெய்யில் விட்டு இது எண்ணெயில் விட்டு வாக்கலாம். நான் பணியாரமே பண்ணிடுறேன் இப்போ. அப்படியா? ஓகே. அதுக்கு வந்து நெய் வந்து வாசனை வரத்துக்கு நெய் நிறைய இருந்தால் நெய் விட்டு வாக்கலாம். இல்லைன்னா இதுலேயே 1 ஸ்பூன் நெய் விட்டுன்றேன் நான். நல்ல ஐடியா அது. நான் உங்களுக்கு கேட்க நினச்சேன், பங்குனி உத்திரம்னா அப்படின்னா என்ன? பங்குனி உத்திரம். பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய கான்செப்டாக திருமண விரதம், கல்யாண விரதம் அப்படி ஆரம்பிச்சுப்போம். இது வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி எல்லா கடவுள்களுக்கும் முக்கியமான ஒரு விசேஷம் இந்த பங்குனி உத்திரம். எல்லாருக்கும் விசேஷம் இருந்தாலும் முருகனுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணுவோம் அந்த பங்குனி உத்திரம். பங்குனிங்கிறது தமிழில் 12வது மாதம். எத்தனாவது மாதம்? 12வது மாதம். உத்திரம்ங்கிறது நட்சத்திரம். 27 நட்சத்திரம் இருக்கு இல்லையா? அதில் உத்திரம்ங்கிறது எத்தனை நட்சத்திரம்? 12வது நட்சத்திரம். மாதம் 12, 12வது மாதம். நட்சத்திரம் 12வது நட்சத்திரம். முருகனுக்கு விசேஷம். முருகனுக்கு எத்தனை கை இருக்குது? 12 கை. 6 முகம், 12 கை இல்லையா? 12, 12, 12, 3 12. முருகனுக்கு வந்து இந்த பங்குனி உத்திரத்தில் ரொம்ப விசேஷம். அறுபடை வீடு 6 வீட்லேயும் 6 கோவில்லையும் விசேஷமாக நடந்தாலும் பழனியில் ரொம்ப சிறப்பாக நடக்கும் இந்த பங்குனி உத்திரம். புராண கதைன்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்க. இந்த பங்குனி உத்திரத்தை நாள் அன்னைக்கு சூரபத்மனுடைய தம்பி தாரகாசுரன் அப்படின்னு சொல்லலாம். இந்த தாரகாசுரனை வதம் பண்ண நாள், வதம் பண்ணி தெய்வானையை கரம் பிடிச்ச நாள் வந்து இந்த பங்குனி உத்திரம். அதே மாதிரி சிவபெருமான் பார்வதியை கரம் பிடிச்ச நாள், கல்யாண நாள். சுந்தரேஸ்வரர் மீனாட்சியை கல்யாணம் பண்ண நாள், மீனாட்சி கல்யாணம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மீனாட்சி கல்யாணம் எப்படி நடக்கும் அப்படின்னா, சுந்தரேஸ்வரருக்கும் மீனாட்சிக்கும் அழகாக அலங்காரம் பண்ணி கல்யாண மேடை மாதிரி அதில் உட்கார வச்சு வேதம் ஓதி மங்கள வாத்தியம் இசைச்சு கல்யாணம் தாலி கட்டி 2 பேரையும் பல்லக்கில் உட்கார வச்சு பள்ளி அறைக்கு அனுப்புவார். அதான் மீனாட்சி கல்யாணம் அப்படிங்கிறது. இந்த கல்யாணம் அப்படின்னாலே நமக்கு தெரிஞ்ச ஒன்று கல்யாணம். இந்த கல்யாணம் அப்படின்னா கான்செப்ட் என்னென்னா சேர்றது. எது எதோட சேரணும் அப்படின்னா, இந்த ஜீவாத்மா இருக்கு இல்லையா? இந்த ஜீவாத்மா வந்து எப்பவுமே ஃபெமினின், ஃபீமேல் ஜெண்டர். இதை வந்து உருவகப்படுத்தணும் அப்படின்னா பசுவோடு உருவப்படுத்துவார். பசு வந்து எப்பவுமே சாத்வீகமாக இருக்கும். இந்த ஆன்மாங்கிறது ஒரு சாத்வீகம். ஆனால் அதுக்கு மேலே நம்ம வந்து நம்மளுடைய நினைவுகள், எண்ணங்கள் இதெல்லாம் மேலே வேண்டாதெல்லாம் உட்காந்துருக்கோம். அதெல்லாம் அகற்றிட்டோம் அப்படின்னா ஒரு சாத்வீகமான ஆன்மா. இந்த ஆன்மாவை வந்து உருவகப்படுத்துறது வந்து பசுக்கு உருவப்படுத்துவார் ஆன்மாவை. ஜீவாத்மா அப்படின்னா பசு. இந்த பசு வந்து எங்கே போய் சேரும் அப்படின்னா பதி. இந்த பதிங்கிறது யார்? சிவன். இந்த சிவன் பார்வதி திருமணத்தில் பசுங்கிறது பார்வதி, பதிங்கிறது சிவன். அதனால தான் பசுபதி அப்படின்னு சொல்லுவோம். பசுபதின்னு பேர் இருக்கு இல்லையா? இது சேர்றது தான் திருமணம், கல்யாணம். அதாவது ஜீவாத்மா பரமாத்மாவோட
சேர்றது தான் இந்த பங்குனி உத்திரம். இது வந்து கல்யாண விரதம், திருமண விரதம் அப்படின்னு சொல்லுவாள். மீனாட்சி கல்யாணம் நடந்த நாள், ரங்கநாதர் ஆண்டாள கரம் பிடிச்ச நாள், கல்யாணம் ஆனவா நிறைய பேர் இன்றைக்கி வந்து பங்குனி உத்திரத்து அன்னைக்கு மாங்கல்யம் மாற்றிப்பா. அதே மாதிரி கன்னி பெண்கள் வந்து நல்ல கணவன் அமையணும்னு வேண்டிக்கிறதும் இந்த பங்குனி உத்திரத்தில். ஏன்னா எல்லா பெருமாளுக்கும் கல்யாணம் நடந்த நாள் வந்து பங்குனி உத்திரம். அதனால தான் வந்து அன்றைக்கி வந்து ஆற்றுல வந்து இந்தமாரி ஏதாவது நம்ம அக்கார வடிசல்லாம் போட்டு காமிச்சிருக்கோம் நிறைய. ஸோ அந்தமாரி ஏதாவது பண்ணி நிவேதியம் பண்ணிவிட்டு பெருமாளுக்கு சேர்க்குறது விசேஷம். நம்ம சரவண கோலமுக்கு போட்டு காமிச்சிருக்கோம், செவ்வாய் கவச்சமாக போடுறதுக்கு, முருகனுக்கு விசேஷம்னால அந்தமாரி ஆற்றுல கோலம் போட்டுட்டு ஏதாவது ஒரு ஸ்வீட்டு பண்ணி நிவேதம் பண்ணுறது வந்து விசேஷம். ஸோ அதனால தான் எனக்கு இந்த 3மே பண்ணி காமிக்கிறேன் நான். இந்த யாரோ கேட்டிருந்தேன், அதனால் இந்த தண்டாய் அது என்னென்ன அது படுத்து இது பண்ணி காமிச்சிருது. இது ஆயின்னு இருக்கட்டும், அடுத்துக்கு அது காமிக்கிறேன். இது ஆயிடுத்து பார்த்தீங்களா, அப்புறம் எடுத்து வைக்கிறேன். ஓகே. ஸோ சரவண கோலம் வந்து இது பார்த்துட்டு இருக்கும்போது மேலே வரும் சஜஸ்டட் வீடியோ அப்படின்னு சரவண கோலம் வரும். அதை கிளிக் பண்ணலாம், அந்த வீடியோ போயிடும். பாருங்கள். இப்போ வந்து தண்டாய் ரெசிபி பார்க்க போகிறோம். ஆமாம், ஹோலி அன்றைக்கி பண்ணுவேன் நார்த் இந்தியாவில். என்னென்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் நம்ம இஷ்டம் தான், எவ்வளோனா போட்டுக்கலாம். கொஞ்சம் பாதாம் ஒரு 5 பாதாம், பிஸ்தா 5, முந்திரி பருப்பு 5, கொஞ்சம் ஸ்வீட்டுக்கு திராட்சை எடுத்துட்டு 5. ஆமாம், மிளகு நல்லா ஒரு டீஸ்பூன் போடலாம். இந்த காரம் வந்து தொண்டையில் படணும் அப்படின்னுவேன். ஸோ அதுக்காக தான் கொஞ்சோண்டு மிளகு, பெருஞ்சீரகம் அது ஒரு அரை டீஸ்பூன் எடுத்திருக்கேன். கசகசா ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன். ஸ்வீட்டுக்கு ஒரு கல்கண்டு. இதெல்லாம் அப்படி நன்னா இது குங்குமப்பூ மெயினாக இது பாருங்க, இது குங்குமப்பூ அந்த வாசனைக்கு அந்த ஸ்மெல் இருக்கும். இது போட்டு இதெல்லாம் ஊற வச்சுருக்கேன். எக்ஸ்ட்ரா ஒன்று என்னென்னா வெத்தலை, ஒரு வெத்தலை போட்டிருக்கேன். இதெல்லாம் நல்லா 2 hours ஊறினதுனால நல்லா மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சின்னு வரேன். இது அரைச்சிட்டு இருக்கேன் பாருங்க. இப்போ இந்த அரைச்ச ஜலம் இருக்கு இல்லையா, இது ஒரு அரை கிளாஸ் எடுத்துட்டு நல்லா பெரிய ஒரு கிளாஸில் வந்து பால் எடுத்துக்கிறேன். போட்டு மிக்சியில் போட்டு இந்த நுரை வர மாதிரி அரைச்சிட்டு கொடுக்கணும். நான் கேட்கணும்னு நினச்சேன், இது நார்த் இந்தியாவில் ஹோலிக்கு பண்ணுறேன். பட் இது என்ன உங்கள் வருஷன் என்ன அப்படின்னா, இது வந்து இது ஆக்சுவலாக இது வந்து ஸ்வீட் ஸ்பைசி ட்ரிங்க். ஓகே. சிரிப்பு இருக்கும், காரமும் இருக்கும். ஆமாம், ரெண்டும் சேர்றது. அதாவது ஒற்றுமையும் சேர்ந்து இருக்கிறதுக்கு உண்டான ஒரு உருவகம் தான் இந்த தண்டாய் ரெசிபி. கரெக்டாக இந்த இதில் வருது பாரு, நம்ம பங்குனி உத்திரத்துக்கு நான் சொன்ன பாரு, ரெண்டு சேர்றது கலக்கு. லைஃப்பில் வந்து ஸ்வீட்டு ஸ்பைஸும் ரெண்டு இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணம் இந்த தண்டாய் ரெசிபி. ஸ்வீட் ஸ்பைஸ் ட்ரிங்க் இது. ஓகே, இப்போ அதை அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன். பங்குனி உத்திரத்துக்கு வந்து அக்கார வடிசல் பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஆமாம், அக்கார வடிசலுக்கு என்ன சாமான் தேவைன்னா, ஒரு டம்ளர் அரிசி, பச்சரிசி. ஆமாம், அது ஒரு பிடி பைத்தம்பருப்பு. ஓகே, நல்லா களைஞ்சிட்டு 4 கிளாஸ் பால் விட்டு நல்லா வேக வைக்கணும். நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு டம்ளர் எவ்வளோ அரிசி எடுத்துருக்கோமோ அதுக்கு 3 பங்கு வந்து வெல்லம் அதில் போட்டுட்டு, எவ்வளோ அரிசி எடுத்துமோ அதே அளவுக்கு நெய் போட்டு பண்ணுறது அக்கார வடிசல். ஆமாம், ஃபுல்லாக பால்லேயே வேக வைக்கணும். பால்லேயே வேக வைக்கணும். அரிசி வந்து பால்லேயே வேகணும். பால்லேயே வேகணும்னா கொதிக்கும் போது நெய்லேயே கொதிக்கணும். நெய்யிலே கொதிக்கணும். ஆமாம், இதுதான் அக்கார வடிசல். 1000 அண்டா ராமானுஜர் கொடுத்துட்டு ஸ்ரீலிபுத்தூர் ஆண்டாள் சன்னதிக்கு போகிறார் சிஷ்யா கோஷ்டியோட. பார்த்தா ஆண்டாள் சன்னதியிலேருந்து ஒரு சத்தம், வாருங்கள் அண்ணா அப்படின்னு. அந்த கொடுத்ததுனால இல்லை. ஆமாம், ஆனால் அவருக்கு டவுட் வந்து தான், திருப்பாவையில் 27வது பாசுரத்தில் ஆண்டாள் சொன்னாலே பெருமாளுக்கு கொடுத்தாளா என்னன்னு தெரியல, அதனால நான் கொடுத்துட்றேன்னு 1000 பேருக்கு அக்கார வடிசல் பண்ணி கொடுத்தாரா ராமானுஜாச்சாரியர். கரெக்டாக அவருக்கு சன்னதிக்கு போகும்போது வாங்க அண்ணா அப்படின்ட்டாலாம் ஆண்டாள். கரெக்ட். நெய் விட்டேன், அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். கொஞ்சோண்டு குங்குமப்பூ, அதேமாதிரி கொஞ்சம் துளியோண்டு பச்சை கற்பூரத்தை பொடி பண்ணிப்போம். ஸோ இன்றைக்கி பங்குனி உத்திரம் ஹோலி ஸ்பெஷல் கந்தரப்பம், அக்கார வடிசல், தண்டாய். அமர்கலம் ஜெயஸ்ரீ வளமாக வாழ்க.